தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். இலக்கை நோக்கி என்ற தலைப்பில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் தேவனாலே உத்தரவாதமாக கொடுக்கப்படுகின்றது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்த மகா பெரிய கிருபை. சிலுவை நமக்கு பல நன்மைகளையும் மேன்மைகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறது. இவை எல்லாமே ஆழமான ரகசியங்களாக இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, பாவத்திலிருந்து விடுதலையும் சமாதானமும் நமக்கு கிருபையினாலே தருகின்றது. இந்த சிலுவையின் அடியில் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி மனதிலே ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த உணர்வு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நமக்கு தருகிறது. இது நம்முடைய மனதிலே நிரந்தரமாக தொடருகின்ற சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஒப்புரவாக்குதலும் அங்கீகாரமும் நாம் சிலுவையின் மூலமாக பெற்றிருக்கிறோம். முன்பு தேவனை விட்டு தூரமாக நாம் இருந்தோம். பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்திருந்தது. ஆனால் சிலுவையின் அண்டையிலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்ற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருப்பதினால் நாம் தேவனோடு ஒப்புரவாகுகிறோம். ஒப்புரவாகுகிறதுனாலே பிள்ளை என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இந்த உரிமை நமக்கு தேவனுடைய அருகாமைக்கு சென்று நாம் இழந்து போன தேவனுடைய சாயலை தரித்து கொள்வதற்கு அனுதினமும் அவரோடு நடக்கின்ற கிருபையை கொடுக்கின்றது. மூன்றாவதாக, விசுவாசமும் நம்பிக்கையும் கிருபையினாலே நாம் பெற்றுக் கொள்கின்றோம். தேவன் வார்த்தையாய் ஜீவிக்கின்றார். இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அனைத்துமே நிறைவேறும் ஆற்றலுடையதாய் இருக்கிறது. அவை மாறாதவைகளாய் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசத்தோடு அவற்றை அறிக்கை செய்து நாம் வாழுகின்றோம். இந்த விசுவாசம் வாழ்க்கை மீது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. இந்த நம்பிக்கை வெற்றியோடு நம்மை வாழ வைக்கிறது. நான்காவதாக, வெளிச்சமும் வழி நடத்துதலும் சிலுவையின் மூலமாக கிருபையாக நமக்கு கிடைக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய அருகாமைக்கு செல்லும் பொழுது இந்த வெளிச்சத்தை நாம் பெறுகின்றோம். அவருடைய வார்த்தையில் இருக்கும் வெளிப்பாட்டை நாம் உணரும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் அனுதினமும் நடக்க வேண்டிய வழி நமக்கு போதிக்கப்படுகின்றது. இவ்வாறு தனக்கு பிரியமான பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவரும் நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் தேவனுடையவர்கள் என்ற முத்திரையை நமக்கு தருகின்றது இந்த சிலுவை. இவ்வாறு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நாம் தேவனும் நானும் என்ற உரிமையோடு உறவை ஏற்படுத்தி நம்முடைய லக்கை நோக்கி முன்னோக்கி பயணிக்கின்ற வாழ்க்கை நமக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு நாம் பயணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நேர்த்தியாய் நிறைவேற்றி முடிக்க முடிகிறது. இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்கிறது. இவ்வாறு சிலுவை நமக்கு பல நன்மைகளை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றது. அவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு உணர்ந்து அவற்றை அனுபவித்து வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.